எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு மீட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமகாலத்தில் இப்போ நடந்திருக்கக்கூடிய சவுத் கொரியாவில் வைத்துள்ள ஒரு மீட்டிங் தான். சவுத் கொரியாவில் ஒரு மீட்டிங்கா? அது எப்படி முடியும்? வடகொரியா விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால், விட்டுட்டாங்களே, ஒரு மிசைலை விட்டுட்டாங்க. புது ரக மிசைலை இன்னைக்கு வடகொரியா சோதித்தும் பார்த்திருக்கிறார்கள். அப்போது சவுத் கொரியாவில் அப்படி என்ன மீட்டிங் நடந்துச்சு? அதனால் உலக அளவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கு. அது கூடவே தைவான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அரசியல் சேஞ்சஸாக இருக்கட்டும், கல்ச்சுரல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றம் நடந்துகிட்ருக்கு, இந்தியாவினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய டெசிஷன் தான் உங்களுடைய பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருக்கட்டும், அதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஏர்லியராக நம்ம அதை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு க்ரோத் அதிகமாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் க்ரோத்லேயே அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத டாக்ஸ் டைவர்சிஃபிகேஷன் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டாக்ஸ் அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, நமக்காக இருப்பது தான் கேபிட்டல் கேரண்டி பிளான். இந்த கேபிட்டல் கேரண்டி பிளான் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ₹1 கூட மெச்சூரிட்டி டைமில் நமக்கு லாஸ் வராது. அதே நேரத்தில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான லாபம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். நான் சொன்ன மாதிரி இது 100% கேபிட்டல் கேரண்டி. NAV ₹10. ஆனால் வர்ற 9ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதி வர மட்டும்தான் இந்த NAV ₹10 உங்களால் வாங்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணாலும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்கில் நமக்கு ஒரு 5லேருந்து 6% கிடைக்குது அப்படின்னா, இந்த NFOவினுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 வருடங்களில் CAGR 36.3% ஆகும். 7 வருடங்களில் CAGR 24.6% இருக்கு. இதே இண்டெக்ஸை தான் இந்த NFO ரிப்ளிகேட் பண்ணுது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மாதம் நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRIலாம் மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ₹2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நவம்பர் 9ஆம் தேதி வரை மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை வீட்டில் ஒரு ஏஜென்ட் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கான ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வடகொரியா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், தென்கொரியாவும் வடகொரியாவும் முதல்ல கொரிய தீபகற்பம் அப்படியா தான் இருந்துச்சு. அதன் பிறகு என்ன ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளுக்கு இடையே ஒரு போர், ஒரே நாடுக்கு 2 பிரிவுக்கு இடையே போர் வந்து 2 நாடுகளாக மாறிட்டாங்க. தென்கொரியாவில் அவங்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமான வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வியல் அமெரிக்கா மாதிரி இருக்கும். கூடுதலான ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், முதலாளித்துவமாக இருக்கட்டும், இது எல்லாமே. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது சோவியத் யூனியன், ரஷ்யா மாதிரி இருக்கும். கம்யூனிச சித்தாந்தம், ஒரே ஒரு மன்னர், அவருக்கு கீழே குடும்ப ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான். வடகொரியாவை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மேற்குலக நாடுகள் கொஞ்சம் சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க. எங்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும், ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்கணும், இந்த மாதிரியான பல சட்டத்திட்டங்கள். உலகத்துக்கு பொதுவான சட்டம் இதுதான், அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் என்னுடைய தனி நாடு, நான் என்னுடைய மக்களுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிம் அவர்களுடைய ஒவ்வொரு ஜென்ரேஷனாக இதை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வடகொரியாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, எப்பா ட்ரம்ப் அவர்கள் வந்து விட்டார், சவுத் கொரியாவுக்குள்ளே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. உடனடியாக வடகொரியா அவங்களுடைய ஒரு மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறாங்க. மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டால், தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒருவேளை வடகொரியாவுக்கு எதிரான நிகழ்வுகள் ஏதாவது சமாச்சாரங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான ஒரு தீர்வு வந்துருமோ அப்படிங்கிறது தான் வடகொரியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஃபியர். ஏன்னா வடகொரியாவை அழிப்பதற்கு தென்கொரியா ரொம்ப பெரிய அளவில் ஆயத்தமாயிட்டே இருக்காங்க. தென்கொரியாவுக்கு உதவி செய்வதற்கு ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் தயார் நிலையில் இருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தென்கொரியாவுக்கு வந்தது வடகொரியாவுக்கு பிடிக்கலை. அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவினுடைய ஷி ஜின்பிங் அவர்களுடன் பேசிக்கொள்கிறார்.
இந்த மீட்டிங்கை தானப்பா இவ்வளோ நாள் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மீட்டிங் நடந்துச்சுன்னா உலகத்தில் ட்ரேட் அப்படிங்கிறது சரியாயிரும், அவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய டாரிஃப் யுத்தம் முடிவுக்கு வரும், அது இல்லாமல் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது கொஞ்சமாக கம்மியாகும், ஷேர் மார்க்கெட் மறுபடியும் பூம் ஆகும். இது எல்லாமே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா எஸ், இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு தினம் முன்னாடி தான் ஃபெட் சிஸ்டம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.25 அப்படிங்கிறத கம்மி பண்ணினோன்னு சொன்னாங்க. இந்த கம்மி பண்ணதுனால மறுபடியும் ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பூம் வந்தாலும் மறுபடியும் ஒரு ஏற்ற இறக்கம், தங்கத்தினுடைய விலையிலும் ஒரு ஏற்ற இறக்கம், சில்வர்னுடைய விலையிலும் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ட்ரேடு பண்ணுறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காகப்பா தங்கம் விலை கூடுது, எதுக்காக தங்கம் விலை இறங்குது அப்படின்னு சொல்லி ட்ரேட் நல்லபடியாக படித்தவங்களால கூட கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க தங்கம் அதிகமாகும், வெள்ளி குறைவாகும், வெள்ளி அதிகமாகும், இல்லாட்டி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதையும் செய்யாதீங்க. இப்போதைக்கு எல்லாமே தலைகீழாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஃபெட் ரேட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தானே பணம் கிடைக்குது. அப்போ அமெரிக்க அரசாங்கத்தை நம்பி நம்ம பணம் போட்டால் நமக்கு குறைவான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். எனவே அமெரிக்க அரசாங்கத்துக்கு அந்த பணத்தெல்லாம் எடுத்து, அதாவது அவங்களுடைய டெப்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெப்ட் பாண்ட்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து பணத்தை எடுத்து எய்தர் அவங்க அடுத்ததாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னா அமெரிக்காவினுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். அங்கேயும் சில கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் எதுவுமே பெர்ஃபார்ம் ஆகலை. அப்படியே ஆனாலுமே திடீர்னு அந்த மார்க்கெட் டவுனுக்கும் இல்லாட்டி அப்புக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால தான் இங்கே சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அமெரிக்காவும் இல்லாட்டி சீனாவும் சேர்ந்து இதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய டாரிஃபை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். 57% டாரிஃப் அப்படிங்கிறத இப்போது 10% கம்மி பண்ணி 47% டாரிஃப் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல மேட்டரப்பா. அப்போ கண்டிப்பாக டாரிஃப் குறைவுது அப்படின்னா அமெரிக்கா சீனாவினுடைய உறவில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டால், சீனா சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்கா கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம், எங்களுடைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் போகாமல் இருந்துச்சு, அதற்கான தடையை கொஞ்சமாக நாங்கள் விலக்குகிறோம். ஸோ அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் இனி சீனாவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். சரி, அப்படின்னா இந்த டிஸ்கஷனில் பெரிய அளவு எல்லா விஷயங்களும் கையெழுத்தாகிவிட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. செமிகண்டக்டர் பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்விடியா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கி அமெரிக்கா சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி கொஞ்சமாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய என்டையராக இருக்கக்கூடிய எக்கானமியும் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. சீனாவினுடைய எக்கானமி பாதிப்படையும் போது அது உலக நாடுகளோட எக்கானமியும் பாதிக்கும். அதனால தான் டாரிஃப் அப்படிங்கிறதுல சிக்கல் உருவானது. ஸோ டாரிஃப் சிக்கல் உருவாகும் போது இதை நம்பி நாம் எப்படி ட்ரேடு பண்ணுறது? இப்போ டாரிஃப்னா என்ன? ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது. அப்போ ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது யார் செய்வா? ஒரு நிறுவனம் செய்யும். அந்த நிறுவனம் தானே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இங்கே டாரிஃப் அப்படிங்கிறதுல பல கன்ஃபியூஷன் இருந்ததுனால நிறுவனங்கள் மீதான ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கம்மியாச்சு. அப்படி கம்மியாகும்போது ஆப்வியஸாக அது எந்த பக்கம் போகும்? தங்கம் மாதிரியான அந்த ஒரு மெட்டல் பக்கம் போகும். அதனால தான் தங்கம் விலை அதிகமாக மாறியது. காரணம் இந்த டாரிஃப். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து குழப்பிக்கிட்டே இருக்காரு, ஸ்டெடியாக ஒரு முடிவை எடுக்க மாட்டேக்காரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நாளைக்கு எப்படி வேணாலும் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைமை இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இப்போ சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காரணமாக ஒரு மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஆகலாம், வேர்ல்டு லெவலில் ட்ரேட் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது தான் இல்லைப்பா அதெல்லாம் எப்படி நான் விட்டுருவேன்னு சொல்லி அமெரிக்கா 2 தினங்களுக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு எதிரான ஆயில் பொருளாதார தடை எல்லாத்தையுமே விதிச்சிட்டாங்க. ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு அமெரிக்கா இப்போது எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா உக்ரைனுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடச்சிச்சு, இப்போ போட்டிருக்கக்கூடிய ஆயில் சாங்ஷனால் ரஷ்யாவுக்கு எதிராக 2 நிறுவனங்கள், ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான 2 ஆயில் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படிங்கிறது அமெரிக்கா போட்டிருக்காங்க. அப்படி போட்டதுனால ரஷ்யாவுக்கான இழப்புகள் மட்டும் $50 பில்லியன் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு $50 பில்லியன் ரஷ்யா இழந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 வருடங்கள் இதே மாதிரி பொருளாதார தடை போட்டாலே போதும், ரஷ்யாவினுடைய எதிர்காலம் இல்லவே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் இதில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வைக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் ரஷ்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பாதிப்பு கிடையாது, என் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே வாங்க, வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்குது. என்னடா எவ்வளோ அடித்தாலும் ரஷ்யா திரும்ப திரும்ப நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அப்படின்னா ரஷ்யாவுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன், மோல்டோவா போன்ற நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யார் ரஷ்ய படையில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க.
இந்த தேடுதல் வேட்டைக்கு அந்த நாடுகள் போட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் 2 அப்படிங்கிறது தான். இந்த அவெஞ்சர் 2ல் மோல்டோவை சார்ந்த சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க இங்கே அதாவது பிரைவேட் ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா ரஷ்யாவில், வேக்னார் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், ப்ரிகோசின், அந்த வேக்னார் குரூப்புக்கு தேவையான ஆட்களை மோல்டோவாவிலிருந்தும் இல்லாட்டி உக்ரைன்லேருந்துமே ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிக்ரூட் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க ரஷ்யாவினுடைய படையில் சேருவதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய சில அமைப்புகள் இருந்ததாகவும், அந்த அமைப்புகளுக்கு உதவி செய்த 2 நபர்களை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு மோல்டோவா மற்றும் உக்ரைன் இணைந்து நடத்தின அவெஞ்சர்ஸ் 2 ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. இப்படிலாம் ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 டன் குண்டு நம்ம மேலே விழுந்தா எப்படி இருக்கும், அதாவது 3200 கிலோ. சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்தில் அந்த குண்டு இருந்து அந்த குண்டை இப்போ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தி என்று சொன்னால் அதுதான் FAB-300. இந்த FAB-300 அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக கான்ஸ்டாண்டினோவா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது எக்ஸாக்ட் தாக்குதலை நடத்துவதற்காக FAB-3000 அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி தான். ஸோ ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளவே மாட்டார்களான்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் இல்லை நான் பேசும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் குண்டுகளை வீசுகிறார், புதிய மிசைலை டெஸ்ட் பண்றாரு, இது மிசைலை டெஸ்ட் பண்றதுக்கான காலம்லாம் கிடையாது, பேச்சுவார்த்தைக்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ ஒட்டுமொத்தமா ரஷ்யா என்ன பேசாமல் இருக்கிறது, நம்ம சீனா கூடயே பேசலான்னு சொல்லி அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன, இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு அப்படியே திண்ணையிலேயே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லி நாளைக்கு அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுவார், இல்லாட்டி போய் பேசுவார். அந்த வகையில் பார்க்க போனால் இப்போது அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய இந்த டீல் நாளை வரை தாங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். அப்படியே தாங்கியது என்றாலும் 57லேருந்து 47% டேரிஃப் என்பது ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. அதை விட கம்மியாக்குறதுக்கு சீனா கேட்டுட்டு இருப்பாங்க. அதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம வீடியோவாக பார்த்துடலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொன்னேன். நவம்பர் 9ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு டெட்லைனும் இருக்குது. மேலும் விவரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.